தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் 1 வசனம் 9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, தூயாதி தூயவரை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி, போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் சுவாமி. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எந்த காரியத்தை குறித்தும் ஆண்டவரே பயப்படாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரே உடைய பிள்ளைகளை திட்டப்படுத்துகிறபடினால் நன்றி சுவாமி. உடைய பிள்ளைகள் என்ன காரியத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்திலே ஆண்டவரே தேவனுடைய சித்தம் விளங்கும்படியாய் தேவன் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆமாண்டவரே, உடைய பிள்ளைகள் போகும் இடமெல்லாம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் காக்கிற தேவனாய், கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய், கர்த்தர் விடுதலையாக்குகிற தேவனாய், ஆண்டவரே கர்த்தர் நன்மைகளை கொடுக்கிற தேவனாய் நீங்க இறங்கி வந்திருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உடைய பிள்ளைகள் வேலை பார்க்கிற இடத்துல கர்த்தர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வேலைக்காக தேடிக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த வாரத்திலே வேலையை கர்த்தர் கைகூடி வர பண்ணுங்க. திருமண காரியத்துக்காக ஆண்டவரே முயற்சி எடுக்கிற பெற்றோர்களுக்கு ஆண்டவரே இந்த வாரத்தில் உடைய பிள்ளைகள் போகும் இடமெல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, கற்பத்தின் கனிக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் அற்புதங்களை செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திர. ஊழியத்தின் காரியத்திலே உடைய பிள்ளைகளை திடப்படுத்தி உடைய பிள்ளைகளை இந்த ஊழியத்தின் பாதையிலே நீங்க நடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. குடும்ப காரியத்துல என்ன காரியத்துல உடைய பிள்ளைகள் கலங்கி திகைத்து நிற்கிறார்களோ சுவாமி, எதை குறித்து பயந்து போய் இருக்கிறார்களோ அந்த காரியங்கள் ஜெயமாய் முடியும்படியாய், அந்த காரியங்களிலே உம்முடைய பிள்ளைகள் நன்மையை காணும்படியாய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் செல்லுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் முன்பாக போய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூடவே இருந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.